ஓகே, இந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த க்ளோசரி வந்து படித்து தெரிஞ்சுங்க. கன்சியூமர் த ஒன் ஹூ யூசஸ் த ப்ராடக்ட்ஸ், அந்த பொருளை யூஸ் பண்ணுறவங்க அவங்க தான் வந்து கன்சியூமர் அப்படிங்கிறது. காமோடிட்டினா ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்யுது. ஆக்குபேஷனா ஒர்க் ஆர் ஜாப், ஓகே, வேலை அல்லது தொழில் அப்படின்னு சொல்லலாம். செட்டில்மெண்ட்னா லிவிங் பிளேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், அவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிறத செட்டில்மெண்ட். ஓகே ஓகே, now we will see the book exercise. You see, fill in the blanks. First question, the producers of food grains are, so அந்த ஃபுட் கிரைன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தானியங்களை உற்பத்தி செய்கிறவங்க அவங்க ப்ரொடியூசர்ஸ், ஃபார்மர்ஸ். ஸோ அவங்க ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், PRIMARY, primary activities, ACTIVITIES. Next, collection of honey is a dash occupation. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் ஹனி, தேன் சேகரிக்கிறது என்ன ஆக்குபேஷன்? ப்ரைமரி ஆக்குபேஷன், முதன்மை தொழில். PRIMARY, ப்ரைமரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். த கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு கூட்ஸ் இஸ் கால்டு மேனுஃபேக்சரிங். ஓகேவா, அப்படியே கிடைக்கக்கூடிய பொருளை முழுமையான பொருளை மாற்றுறாங்களே, அது என்ன சொல்லணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங். MANUFACTURING, மேனுஃபேக்சரிங். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு காந்திஜி த வில்லேஜஸ் ஆர் டேஸ் ஆஃப் த நேஷன். ஓகேவா, இந்த காந்திஜிஸ்னோட வேர்ட்ஸ் படி வில்லேஜஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வில்லேஜஸ் ஆர் த பேக் போன், THE த பேக் போன், BACKBONE, கிராமங்கள் தான் வந்து ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஃபிஃப்த் ஒன், த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இன் த சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ், அதாவது தமிழ்நாட்டில் சிட்டிஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன், எவ்வளோ மக்கள் தொகை வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் 47%. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். கேட்டில் ரியரிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி ஆக்குபேஷன். ஓகேவா. ஃபுட் ப்ராசஸிங் சர்வீசஸ். தேர்ட் ஒன், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து செகண்டரி ஆக்குபேஷன். ஃபோர்த் ஒன், டெலிஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷரி ஆக்குபேஷன். காட்டன் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஃபிஃப்த் ஒன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மேட்ச் அண்ட் ஃபைண்ட் தான் ஆட் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணி அதில் ஒரு பேர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா என்னது? கேட்டில் ரியரிங். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்னது? ஃபாரஸ்ட் பேஸ்டு சர்வீசஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு சர்வீசஸ் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி, சாரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி. ஓகேவா. இதில் 2, 3, 4 எல்லாமே கரெக்டு. பட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கேட்டில் ரியரிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆட் பேர், அது வந்து டிஃப்ரெண்ட். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் கேட்டில் ரியரிங் வராது, அது வந்து ப்ரைமரி ஆக்குபேஷனோட சேர்ந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சூஸ் த கரெக்ட் பேர், கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் என்ன ஆக்குபேஷன்? ப்ரைமரி ஆக்குபேஷன், நமக்கு தெரியும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் என்ன ஆக்குபேஷன் அப்படின்னா செகண்டரி ஆக்டிவிட்டி ஒரு ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா காட்டன். நெக்ஸ்ட்டு டைரி ஃபார்மிங் இஸ் அ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரி ஃபார்மிங் பால் உற்பத்தி செய்யலையே, அது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் பிலாங்டு டு கோஆப்ரேட்டிவ் செக்டார் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா. கோஆப்ரேட்டிவ் செக்டர்னு எனக்கு கூட்டுறவுத்துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரிமைனிங் A bar of detail we will see in the class. Okay.